ஹாய் குட்டீஸ்! புல்லாங்குழல் யூடியூப் சேனல் மூலியமா குட்டீஸ் கதை பகுதியில் உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான கதை சொல்ல நான் வந்துட்டேன். நான் இப்போ சொல்ல போகிற கதையினுடைய பெயர் ஆணவத்தில் பறந்த பட்டம். பட்டம்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு பட்டம் என்ன பண்ணுது, ரொம்ப உயரத்தில் பறந்துட்டு இருந்தது. பட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப உயரமான இடத்துல பறந்துட்டு இருக்கேன். எல்லா பறவைகளும் என்னை விட கீழே தான் பறந்துட்டு இருக்கு. என்னை விட உயரமா பறக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்துட்டே இருந்தது. பறந்துட்டு இருக்கும் போது சின்னதா ஒரு வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது, ஒரு செடி மேல இருந்ததை பார்த்துட்டு அந்த பட்டம் கேக்குது, நீ எல்லாம் பாரு, என்னோட உயரத்துல பறக்க முடியுமா? நீ என்னோட கீழே தான் பறந்துட்டு இருக்கேன், நான் தான் உன்னை விட மேல பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தினந்தோறும் அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து இந்த பட்டம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தது. உடனே இந்த வண்ணத்து பூச்சிக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா போச்சு. டெய்லியும் இந்த பட்டம் என்ன மட்டும் கேலி பண்ணிட்டே இருக்கு, நம்ம வீட்டில் போய் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த குட்டி வண்ணத்தை பூச்சி பறந்துட்டே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, என்ன இந்த பட்டம் எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்குதுமா அப்படின்ட்டு அழுதுட்டே இருந்தது அந்த குட்டி வண்ணத்தை பூச்சி. உடனே அதுக்கு அந்த பெரிய பட்டர்ஃப்ளை சொல்லுது, நீ ஒன்றும் அழாத, நாளைக்கு நீ எங்க போறேன்னு சொல்லு, நானும் உன் கூடவே வரேன், அந்த பட்டம் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு, நான் அந்த பட்டத்துக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பட்டர்ஃப்ளை. உடனே மறுநாள் காலையில அதே மாதிரி அந்த பட்டம் ரொம்ப ஜாலியா மேல ஹைட்ல இருக்குன்ற ஆணவத்துல ரொம்ப ஜாலியா பறந்துட்டு இருந்தது. அப்போ மறுபடியும் இந்த வண்ணத்தை பூச்சியை பார்த்து வம்புக்கு இழுக்குது, பாத்தியா, இன்னைக்கும் நான் உன்னை விட உயரத்துல தான் பறந்துட்டு இருக்கேன், நீ எப்பவுமே என்னை விட கீழே தான் பறந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுது. உடனே அந்த அம்மா பட்டாம்பூச்சி என்ன தெரியுமா பதில் சொன்னது, நீயோ மனிதனுடைய கையில இருக்கக்கூடிய நூல் எவ்வளவு நீளத்துல இருக்கோ அவ்வளவு உயரத்துல தான் உன்னால பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம மனிதன் உன்னை எந்த பக்கம் இழுக்கிறானோ அந்த பக்கம் நீ சாய்ந்து பறக்கணும். அது மட்டும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் மனிதன் உன்னுடைய நூல் இழைய விட்டுட்டான் அப்படின்னா நீ அருந்து கீழே விழுந்துருவ. ஆனா நாங்க அப்படி கிடையாது, எங்களுக்கு எந்த திசை பிடிச்சிருக்கோ அந்த திசைக்கு நாங்க சந்தோஷமா பறந்து போவோம், எங்களுக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் நாங்க பறந்து போகுவோம், உன்ன மாதிரி வேறொருத்தர் உதவியால நாங்க பறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது அம்மா பட்டாம்பூச்சி. உடனே இந்த பட்டத்துக்கு ரொம்ப தலைகுனிவா போனது. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டது அந்த பட்டம். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி செய்யக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே உயர்ந்தவங்களும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது, நம்ம எல்லாருமே சமம் தான். சரி குட்டீஸ், இந்த மாதிரி வேறொரு கதையோட நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம புல்லாங்குழல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி. பாய் குட்டீஸ்.